நீங்க 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த இன்ஜினியரிங்லயும் நான் படிச்சா கோயம்புத்தூர்ல தான் படிப்பேன் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 68 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்த 68 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எந்த காலேஜ்ல சேர்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். 68ம் நல்ல கல்லூரிகளா? இதுல வந்து எந்த கல்லூரி நல்ல கல்லூரி? எந்த கல்லூரியில பிளேஸ்மென்ட் இருக்குது? இப்படியான ஒரு தகவல்கள் போயிட்டு இருக்கு. அப்ப இத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட யுகேவி தமிழாங்கிற யூடியூப் சேனல்ல இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கல்லூரிய பத்தியும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் போட்டு வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு போன வருஷம் ஆ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல என்ன கட் ஆஃப் ரேஞ்சுல வந்து மாணவர்கள் சேர்ந்தாங்க? ஒரு கல்லூரி 1 ரவுண்ட் மாணவர்களுக்கு ஏற்ற கல்லூரியா? 2ண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஏற்ற கல்லூரியா? இல்ல 3ர்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஏற்ற கல்லூரியா? இல்ல வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல போய் சேரக்கூடிய ஒரு கல்லூரியா? அப்படிங்கிற ஏ டூ இசட் அனாலிசிஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸா போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க வாங்கக்கூடிய மார்க்குக்கு எந்த கல்லூரிய தேர்ந்தெடுக்கலாம்? எந்த கல்லூரி நல்ல கல்லூரி? எந்த கல்லூரியில மாணவர்கள் நல்ல கட் ஆஃப் வாங்குனவங்க சேர்ந்திருக்கிறாங்க? எந்த கல்லூரியில கம்மியான கட் ஆஃப் வாங்குனவங்க சேர்ந்திருக்காங்க? அப்படிங்கிற தகவல்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.